வெயில் வந்து பகலில் பயங்கரமாக அடிக்கி நம்மளோட குற்றால அருவிகள் எல்லாமே மழை வந்தால் மட்டும்தான் இனிமேல் தண்ணி வரும். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எந்த அருவி குளிக்கலாம் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வருஷம் ஃபுல்லாக ஒரு அருவி வரும். எல்லாரும் தெரிஞ்ச அருவி தான். நம்ம இந்த அருவிக்கு வந்தீங்கன்னா வருஷத்தில் எந்த நாளும் குளிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த அருவியில் குளித்தா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது எந்த அருவின்னு பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அகஸ்தியர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். வருஷத்தோட எல்லா நாட்களையுமே இந்த அருவியில் தண்ணி விடும். அதனால் நீங்கள் வந்து நம்ம குற்றால அருவி வத்தினாலும் பரவாயில்ல, நம்மளோட திருநெல்வேலி மாவட்டம் தான், நம்ம இங்கே வந்து குளிக்கலாம், எப்போனாலும் குளிக்கலாம். இங்கே வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா அருவியில் குளிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா அதுக்கும் கட்டணம் செலுத்தணும். பைக்குக்கு வந்து 20 ரூபா. இந்த மாதிரி கார் ஒவ்வொரு வெஹிக்கிளுக்குமே ஒரு கட்டணம் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டணம் செலுத்திட்டு நம்ம வந்தோம்னா அருவியில் குளிச்சுக்கலாம். இது வந்து வருஷத்தோட எல்லா நாளும் தண்ணி விடும். ஏன் அப்படின்னா நம்ம குற்றாலம் மாதிரி இது டைரெக்டாக மலையிலேருந்து தண்ணி வந்து டைரெக்டாக உள்ளே வரது கிடையாது. இது வந்து நம்மளோட பவனஸ் அணையிலேருந்து வெளியே திறந்து விடுற தண்ணி தான். அதனால் அணையிலேருந்து எப்போலாம் தண்ணி திறக்காங்களோ அப்போலாம் தண்ணி வரும். எப்போவுமே மினிமமான தண்ணி திறப்பாங்க. அதனால் இங்கே வந்து 364 நாளும் தண்ணி விடும். ஒருவேளை மழை அதிகமாக வந்து தண்ணி அதிகமாக திறந்துக்கான மட்டும் இங்கே அதிகமாக வெள்ளம் வரும். அப்போ